பிப்ரவரி 1, 2026 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. இந்த புதிய மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். May the Lord give you the result you have been waiting for in this new month. எரேமியா 29 அதிகாரம் 11 வசனம். Jeremiah chapter 29 verse 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கேதுவான நினைவுகளே. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க கிருபை செய்த தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கர்த்தர் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு தருவார். எந்த ஒரு காரியத்திலும் முடிவை அறிந்து கொள்வதற்கு சில காலம் செல்லும். விவசாயி தன் நிலத்தில் விதைகளை விதைத்து நீர் பாய்ச்சி உரங்கள் போட்டு அதை பாதுகாத்து நல்ல அறுவடை நாளுக்காக நம்பிக்கையோடு காத்திருப்பார். மாணவர்களும் கூட ஒரு வருடம் முழுவதும் நன்றாக படைத்து கடைசி தேர்வை எழுத நல்ல மதிப்பெண்களுக்காக எதிர்பார்ப்போடு காத்திருப்பார்கள். நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். நீங்கள் நிர்ணயம் பண்ணுகிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்காக நிலைவரப்படுத்துவார். உங்கள் மன வாஞ்சைகளை நிறைவேற்றி உங்களை மகிழப்படுவார். கர்த்தர் உங்கள் பேரில் நினைவாயிருக்கிறவர். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை. அவர் உங்களை குறித்து கொண்டிருக்கிற நினைவுகள் மேலானது. அவைகள் உங்களுக்கு நல்ல எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும். கர்த்தர் உங்கள் மன விருப்பத்தையும் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி இந்த புதிய மாதத்தில் உங்களை ஆசீர்வதித்து கனம் பண்ணுவாராக. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. For I know the plans I have for you, declares the Lord. Plans to prosper you and not to harm you. Plans to give you hope and a future. My dear brothers and sisters, thanks be to God who has graced us with a new month. The Lord will give you the result you are looking for. In any case, it takes some time to know the outcome. The farmer sows his land, waters it, fertilizes it, protects it, and waits with hope for a good harvest day. Students also study hard for a whole year and write the final exam and wait expectantly for good marks. The Lord promises that I will give you the result you are looking for. The Lord will bless you with the things that you are worried about. He will fulfill your desires and make you